வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான சொற்பொழிவை எடுத்துக்கிட்டு அதை பத்தி ஆழமா பேச போறோம். ம் இது தி புத்தா தி எம்டினஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற தொடர்ல வர்ற 2ஆம் நாள் உரை. ஆமா. இதுல ஜென் குருவான டாய்காகோவோட போதனைகளை ஓஷோ ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, இந்த உரையை நீங்க எங்கிட்ட கொடுத்தப்போ இதுல இருக்கிற விஷயங்கள் ஆன்மீகத்தை பத்தி நாம வச்சிருக்கிற பல நம்பிக்கைகளை தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா. ஓஷோவோட ஸ்டைலே அதுதான். அவர் முன்வைக்கிற பார்வை வழக்கமான மத கருத்துக்களுக்கு நேர் எதிரானது. சரி. ஜென்கிறது ஏதோ படிக்கிற தத்துவமோ நம்புற கோட்பாடோ இல்ல. அது ஒரு நேரடி அனுபவம். நேரடி அனுபவம். ஆமா. நம்ம மனசோட தந்திரங்களையும் நம்ம கத்துக்கிட்ட புனிதமான விஷயங்களையும் தாண்டி இதயத்தின் வெற்றிடத்தை எப்படி உணர்றதுங்கிறது தான் இந்த பேச்சோட மையம். சரி. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் தெளிவா இருக்கு. நாம படிச்ச புத்தகங்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள், ஏன் கடவுள் பத்தின எண்ணங்கள் கூட. ஆமா, அது கூட நம்ம உண்மைக்கு தடையா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. முன்முடிவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையை எப்படி பார்க்கறது? வாங்க, இதை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஓஷோ டாய்காக்கோட ஒரு மேற்கோளோட தான் ஆரம்பிக்கிறார். ஜென் பயிற்சிங்கிறது தத்துவார்த்தமான வேறுபாடுகளை பத்தி விவாதம் பண்றதில்ல. அது ஒருத்தரோட எல்லா முன்முடிவுகளையும் கருத்துக்களையும் ஏன் புனித நூல்களையும் கூட தூக்கி எறியறது. இதுதான் மத்த மதங்களுக்கும் ஜென்னுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம்னு சொல்றாரு. ஆமா ஆமா. இந்த ஒரு வரியில தான் மொத்த ஜென்னோட சாராம்சமும் இருக்கு. மத்த மதங்கள் என்ன பண்ணுது? ஒரு புனித நூலை கொடுக்குது, சில விதிகளை சொல்லுது, சில தத்துவங்களை விளக்குது. ஆனா ஜென் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் மத்தவங்களோட அனுபவம், அது உனக்கு உதவாது, சொல்லப்போனா அது ஒரு சுமைன்னு சொல்லுது. ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் மதங்கள் எப்படி அதிகார வர்க்கத்துக்கு சேவகம் செஞ்சதுன்னு விளக்குறாரு. ஆமா, அந்த பகுதி ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் 2ஆம் உலகப் போர உதாரணம் காட்டுறாரு. போப் இட்டாலியோட பாசிஸ்ட் சர்வாதிகாரி முசலனியோட வெற்றிக்காக பிரார்த்தனை பண்றாரு. அதே சமயம் இங்கிலாந்து பேராயர் தன் நாட்டு வெற்றிக்காக அதே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஒரே கடவுள் எதிரெதிர அணிகளுக்காக எப்படி வேலை செய்வார்? இதுதான் அந்த முரண்பாடு. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மதங்கள் பெரும்பாலும் அந்தந்த நாட்டின் அரசாங்கத்தோட ஒரு கருவியா மாறிடுச்சு. அதிகாரம் எங்க இருக்கோ மதம் அதுக்கு ஆதரவா நின்னுச்சு. ஆனா ஜென் இதுக்கு ஒரு பெரிய விதிவிலக்கா இருந்திருக்கு. கண்டிப்பா. அது எந்த பேரரசருக்கும் வளைஞ்சு கொடுக்கல. இத விளக்க ஓஷோ சொல்ற ஒரு கதை ரொம்ப பிரபலம். அந்த ஜப்பானிய பேரரசர் கதை தானே. போர்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஜென் குரு கிட்ட ஆசி வாங்க போவார். அதேதான். முதல்ல பேரரசர் அந்த குருவை தான் அரண்மனைக்கு வர சொல்லி ஆள் அனுப்புறார். ஆனா அந்த குரு என்ன சொல்றாருன்னா, வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமா, கடவுளே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், தாகம் எடுத்தவன் தான் கிணத்தை தேடி வரணும்னு சொல்லிடுறார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி கிட்ட இப்படி பேச எவ்வளவு தைரியம் வேணும்? இதுவே இந்த குரு எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லைன்னு காட்டுது. சரி, அப்புறம் பேரரசர் என்ன செஞ்சார்? பேரரசருக்கு ஈகோ அடிபட்டாலும் வேற வழி இல்லாம அவரே குருவை தேடி போறார். ஆனா அங்க போனதும் என்ன கேக்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் திமிரோட சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு கேக்குறார். ஆமா, ஒரு தத்துவார்த்தமான பதில எதிர்பார்த்து. ஆனா அந்த குருவோட பதில் வேற மாதிரி இருந்துச்சு. அவரு பேரரசரை பார்த்து, முட்டாளே ன்னு ஒரே வார்த்தையில சொல்றார். அந்த கணம் பேரரசருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. உடனே தன்னோட வாழை உருவிட்டான். அப்போ அந்த குரு அமைதியா சொல்றார், கொஞ்சம் பொறு, இதோ இதெல்லாம் நரகத்தோட வாசல் திறக்குது. அடடா. அந்த நொடியில பேரரசர் உறைஞ்சு போயிட்டார். தன் கோபம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சு அமைதியா வாழ திரும்ப உரைக்குள்ள போடுறார். உடனே அந்த குரு சொல்றார், இதோ இதுதான் சொர்க்கத்தோட வாசல் திறக்குது. ஆமா, விளக்கமே தேவையில்ல, அனுபவமாவே புரிய வச்சிட்டார். கோபம்தான் நரகம், அமைதிதான் சொர்க்கம்னு அந்த கணத்திலே உணர வச்சிட்டார். இது புத்தகத்துல படிச்சா வர்ற அறிவில்ல, இந்த நேரடி அனுபவம் தான் ஜென்னுங்கிறத இது தெளிவா காட்டுது. மிகச்சரியா. ஆனா எல்லாத்தையும் தூக்கி எறியணுங்கிற இந்த கருத்தை டைகாக்கு இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிருக்காரு. அவர் தன் மடத்தோட தலைவரா பொறுப்பேற்றதும் அங்கிருந்த அத்தனை புனித நூல்களையும் எரிச்சிட்டாருன்னு ஓஷோ சொல்றாரு. ஆமா. ஒரு நிமிஷம், புனித நூல்களே எரிச்சிட்டாரா? என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு இதை ஜீர்ணிக்கவே கஷ்டமா இருக்கு. பல நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டின ஞானத்தை இப்படி பார்க்க முடியுமா? நீங்க கேக்குறது ஒரு நியாயமான கேள்வி. இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மத நிந்தனை மாதிரி தெரியலாம். ஆனா அதோட உள்ளார்ந்த அர்த்தம் ரொம்ப ஆழமானது. டாய்காகோ அந்த நூல்களை வெறுக்கல. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பைபிளோ கீதையோ குரானோ எதுவா இருந்தாலும் அது ஒருத்தரோட அனுபவத்தோட பதிவு. அது புத்தரோட அனுபவம், கிருஷ்ணரோட அனுபவம். ஆனா அது உங்களோட அனுபவம் இல்ல. அதுதான் விஷயம்.
அப்போ அந்த நூல்கள் ஒரு தடையா மாறிடுதுன்னு சொல்றாரு. ஓஹோ. ஓஷோ இத ஒரு அழகான உருவகத்தோட சொல்றார். உங்ககிட்ட ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலப்போக்குல அது மேல தூசி படிஞ்சிடுது. சரி. அந்த நூல்கள், கருத்துக்கள், தத்துவங்கள் எல்லாமே அந்த தூசி மாதிரி. ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னும் அதிக தூசி அது மேல சேர்க்கறீங்க. கடைசியில அந்த கண்ணாடியில உங்க முகம் தெரியாமலே போயிடுது. அடடா. அந்த தூசி படலத்துக்கு அடியில தான் உங்க உண்மையான உயிர் ஊற்று இருக்கு. அந்த ஊற்ற நீங்க பார்க்கணும்னா முதல்ல இந்த தூசிய துடைக்கணும். டைகுகோ செஞ்சது அந்த வேலைய தான். அது ஒரு குறியீட்டு செயல். ஆமா. அடுத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கின அறிவை தூக்கி எரிஞ்சாதான் உங்க சொந்த அனுபவத்துக்கு வழி பிறக்கும். இந்த நூல்களை எரிக்கிறது ஒரு வகையில பார்த்தா இன்னைக்கு நாம சொல்ற அன்லேர்னிங்கிற கான்செப்ட் மாதிரி இருக்கு. அருமையா சொன்னீங்க. நாம கத்துக்கிட்ட விஷயங்களே நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடும். அதிலிருந்து வெளியே வர சில சமயம் நாம ரொம்ப நம்புற ஆதாரங்களையே கேள்வி கேட்கணுங்கிறது தான் இங்க முக்கியமான தேக்கவே. மிகச்சரியா. அதனாலதான் ஓஷோ இன்னும் தீவிரமா சொல்றார், உன் தியானத்துல புத்தரே நேர்ல வந்தாலும் உடனே அவர் தலைய வெட்டிடுன்னு. என்னது? புத்தர் தலையே வெட்டணுமா? இது ரொம்ப வன்முறையா இல்லையா? இங்க தலைய வெட்டுறதுங்கிறது ஒரு உருவகம். அதாவது உங்க உள்நோக்கிய பயணத்துல எவ்வளவு புனிதமான ஒரு பிம்பம் குறுக்க வந்தாலும் அதையும் தாண்டி போகணும். ஏன் அப்படி? ஏன்னா அந்த பிம்பமும் உங்க மனசோட ஒரு உருவாக்கம்தான். அது உண்மையான புத்தர் இல்ல. உங்க தேடல் முற்றிலும் தனிமையானது. உங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டி. அப்போ எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த பிறகு மிஞ்சுகிற அந்த வெற்றிடத்துல தான் உங்க உண்மையான சுயம் வெளிப்படும். அதுதான் ஜென். சரி, இப்போ புத்தகங்களை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வர கேள்வி, உலகத்தை என்ன பண்றது? ஆன்மீகம்னாலே பொதுவா உலகத்தை துறந்து இமயமலை மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு போறதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜென் இதையும் ஏத்துக்கலையா? சுத்தமா ஏத்துக்கல. ஓஷோ இத தப்பித்தல்னு ரொம்ப தெளிவா சொல்றார். எஸ்கேபிசம். ஆமா. நீங்க இமயமலைக்கு போனா அங்க உணர்ற அமைதி இமயமலைக்கு சொந்தமானது, உங்களுக்கு இல்ல. உங்க மனச நீங்க உங்க கூடவே தான் தூக்கிட்டு போவீங்க. அது காசிலையும் அதே குப்பியை தான் யோசிக்கும், இமயமலையிலயும் அதே குப்பியை தான் யோசிக்கும். சரியா சொன்னீங்க. இதுக்கு ஓஷோ சொல்ற ரெண்டு கதைகளும் செம்ம காமெடியா இருந்தாலும் ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. அந்த அமெரிக்க கோடீஸ்வரர் கதை. ஆமா. ஒரு அமெரிக்க கோடீஸ்வரர் பணம், புகழ், போதைன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு சலிச்சு போய் அமைதியை தேடி இமயமலைக்கு வர்றார். பல வருஷம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு ஒரு குகையில 60 வருஷமா தவம் செய்யற ஒரு குருவை கண்டுபிடிக்கிறார். அவரு கால்ல விழுந்து, குருவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றார். அதுக்கு அந்த குரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? 60 வருஷமா ஒரு முட்டாள் கூட சிகரெட்டோட இந்த பக்கம் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றார். அட பாவமே, 60 வருஷத்தாவா ஒரு சிகரெட் ஆசையை கூட போக்கல. இன்னொரு கதை, எவரெஸ்ட் சிகரத்துல எட்மண்ட் ஹிலாரி ஒரு சாதுவை பாக்குறார். அந்த சாது அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, உங்க வாட்ச் என்ன விலை என்பதுதான். உலகத்தை விட்டவங்களுக்கு உலகப் பொருள் மேலதான் ஆசை அதிகமா இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உலகத்தை விட்டு ஓடுறவங்க தான் உலகத்தை பத்தி அதிகமா சிந்திக்கிறாங்க. ஏன்னா நீங்க எதை வேணான்னு வலுக்கட்டாயமா ஒதுக்குறீங்களோ அது உங்க மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிடும். அப்போ ஜென் சொல்ற உண்மையான துறவுனா என்ன? உலகத்தை விட்டு ஓட வேண்டானா பின்ன என்னதான் செய்யணும்? உலகத்தை துறக்காதே, மனதை துற. மனதை துறப்புதா? ஆமா, இதுதான் ஜென்னோட மையச் செய்தி. நீங்க துறக்க வேண்டியது உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை, ஆசைகளை, கருத்துக்களை, விருப்பு வெறுப்புகளைத்தான். சரி சரி. இந்த பிரச்சனைகள் நிறைஞ்ச உலகமே ஒரு நெருப்பு பரிசம் மாதிரி. இந்த சந்தைக்கு நடுவுல எல்லா சவால்களுக்கும் மத்தியில எதிலையும் சிக்காம கலங்காம ஒரு தாமரை இலை மேல இருக்கிற தண்ணீர் மாதிரி ஒரு சாட்சியா இருக்கிறது தான் உண்மையான தியானம். ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, உலகில் இரு, ஆனால் உலகின் ஒரு பகுதியாக இராதே. உலகில் இரு, ஆனால் உலகை உனக்குள் இருக்க விடாதே. அருமை. புத்தகங்களை தூக்கி எறியறது, உலகத்தை துறக்காம இருக்கிறது, இதெல்லாம் சரி. ஆனா இந்த உரையின் தலைப்பே இதயத்தின் வெற்றிடம் என்பதுதான். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த வெற்றிடம்னா என்ன? நாம பொதுவா இதயம்னு சொன்னா காதல், பாசம், கோபம்னு உணர்ச்சிகளைத்தானே நினைக்கிறோம். இதுதான் நாம செய்யற ஒரு அடிப்படை தவறு. புத்தரோட பார்வையில நீங்க சொல்ற காதல், கோபம், வெறுப்பு, பாசம் எல்லாமே மனசோட வேலைகள். அப்படியா? ஓஷோவும் இதேதான் சொல்றார். இதெல்லாம் மனதின் மேற்பரப்புல நடக்கிற அலைகள். ஆனா புத்தர் இதயம்னு சொல்றது உங்க இருப்போட மையத்தை. இருப்போட மையம். ஆமா. அந்த மையம் எந்த உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டது. அது எப்பவுமே அமைதியா, காலியா, எதையும் பற்றி கொள்ளாமல் நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கும். அந்த தூய்மையான வெற்றிடமான மையம்தான் இதயம். ஆமா.
அதோட தன்மை என்னன்னா அமைதியும் கவனிப்பும். சைலன்ஸ் அண்ட் வாட்ச்ஃபுல்னஸ். ஓகே, அந்த வெற்றிடத்தை அடைஞ்சிட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஆசைகள், கோபங்கள், நல்லது கெட்டது பத்தின எண்ணங்கள் இதையெல்லாம் என்ன பண்றது? அதோட சண்டை போடணுமா? சண்டை போட வேண்டாமா? வேண்டாமா? வேண்டாம். நீ ஒரு சாட்சியா மட்டும் இரு. உங்க கோபத்தையோ காமத்தையோ நிறுக்க வேண்டாம். அதை அடக்கவும் முயற்சி செய்ய வேண்டாம். ஜஸ்ட் கவனிங்க. கவனிச்சா மட்டும் போதுமா? அதுங்க வருது, கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் போயிடுது. நீங்க அந்த வெற்றிடமான அமைதியான மையத்துல நிலையா இருக்கும்போது அந்த ஆசைகள் உங்களை ஆட்டி படைக்காது. அப்போ அந்த ஆசைகள் என்ன ஆகும்? அப்படியே அழிஞ்சிடுமா? அழிக்கப்படாது, உருமாற்றமடையும். டிரான்ஸ்ஃபார்ம்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓஹோ, ஆசைய நீங்க அடக்க முயற்சி செஞ்சா அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறும். ஆனா நீங்க உங்க இதயத்தோட வெற்றிடத்தை உணரும்போது உங்க ஆற்றல் அந்த ஆசைகள் மேல விரயமாகாது. அதே ஆற்றல் ஆக்கப்பூர்வமான வழிகள்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு புகழடையணும்னு தீவிரமான ஆசை இருக்கலாம். இதயத்தின் வெற்றிடத்தை உணர்ந்த பின் அந்த ஆற்றல் புகழுக்காக இல்லாமல் ஒரு அற்புதமான கலையை உருவாக்குவதிலோ அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலோ வெளிப்படலாம். ஆற்றல் ஒண்ணுதான், அதோட வெளிப்பாடுதான் மாறுது. இது ரொம்ப ஆழமான விளக்கம். இது சம்பந்தமா ஓஷோ காதல் உறவுகள் ஏன் தோல்வி அடையுதுன்னு சொல்ற விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அதுவும் இந்த தேடலோட சம்பந்தப்பட்டதுதான். நாம ஒவ்வொருத்தரும் ஆழ் மனசுல நமக்குள்ள இருக்கிற அந்த நிலையான சுயத்தை, அந்த பூரணமான நிலையத்தான் தேடுறோம். ஆஹா. ஆனா நாம தப்பாத வெளியில இன்னொரு மனுஷங்கிட்ட தேடுறோம். இந்த ஆணோ இந்த பெண்ணோ என் வாழ்க்கையை முழுமையாக்குவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. உண்மை என்னன்னா, யாரும் யாருக்காகவும் பிறக்கல. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள முழுமை அடையதான் பிறந்திருக்காங்க. இந்த தவறான தேடலால தான் உறவுகள்ல எதிர்பார்ப்பும் ஏமாற்றமோ வலியும் வருது. அப்போ உண்மையான காதல்னு ஜின்னத சொல்லுது. உண்மையான காதல்ங்கிறது முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த வெற்றிடத்தை நீங்க உணர்ந்த பிறகு நீங்க முழுமையாயிடுறீங்க. அப்புறம் நீங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்ககிட்ட அன்பு நிறைஞ்சு வழியும். அந்த முழுமையிலிருந்து பிறக்கிற அன்புதான் நிபந்தனையற்றதா சுதந்திரமானதா இருக்கும். அது ஒரு பிச்சைக்காரனின் காதல் மாதிரி இருக்காது, ஒரு பேரரசனின் காதல் மாதிரி இருக்கும். ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா ஜென்னுங்கிறது ஒரு கழித்தல் முறை மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு சப்ட்ராக்ஷன் மெத்தட். கோட்பாடுகளை கழி, கருத்துக்களை கழி, புனித நூல்களை கழி, உலகத்தை பத்தின பற்ற கழி, எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தூய்மையான வெற்றிடமான மையத்தை நேரடியா உணர்றது தான் நோக்கம். அருமையா தொகுத்து சொன்னீங்க. அது புத்தகங்களை படிப்பதன் மூலமோ விவாதிப்பதன் மூலமோ வராது. அது ஒரு தனிப்பட்ட நேரடி அனுபவம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த உரையில போதி தர்மர், முல்லா நஸ்ருதீன் சில ஞானிகளை பத்தி பேசப்பட்டது. ஆமா, நஸ்ருதீன் கதை. ஆமா, நஸ்ருதீன் தன் கழுத மேல பின்னோக்கி உட்கார்ந்து பயணம் செஞ்சார்னு ஒரு கதை இருக்கு. இவங்களோட செயல்கள்லாம் பொதுவான பகுத்தறிவு பார்வையில பார்த்தா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா, பைத்தியக்காரத்தனமா தோணும். ஆமா, லாஜிக்கா பார்க்க முடியாது. ஒருவேளை இதயத்தோட வெற்றிடத்திலிருந்து பிறக்கிற உண்மையான ஞானம் இந்த தர்க்க ரீதியான உலகத்தோட கண்களுக்கு ஒரு முட்டாள்தனமா தெரியுமோ? நீங்க உங்க வாழ்க்கையில பகுத்தறிவோட பேரால, சமூகத்தோட அழுத்தத்தால உங்களுக்குள்ள இயல்பா எழுகிற எந்த முட்டாள்தனமான உள்ளுணர்வை அடக்கி வச்சிருக்கீங்க இல்ல புறக்கணிச்சிருக்கீங்க? இத சற்று யோசிச்சு பாருங்க.